அனைவருக்கும் வணக்கம். போயிட்டுருக்குங்க சார். இப்போ இந்த ஞானவாணி சங்கமம் இப்போ இங்கே இருக்கிற சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புதிதாக வர்றவங்களுக்கு இந்த ஞானவாணி சங்கமம் ஏன் இங்கே தொடங்கப்படுது, இதுக்கு முன்னாடி இது எந்த நிலையில் இருந்தது, இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டுருக்குங்கிறத ஒரு சின்ன சுருக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஞானவாணி சங்கமம் அப்படிங்கிறது ஞானவாணின்னு ஒரு பண்பலை எஃப்எம் சமுதாய வானொலி இந்திரா காந்தி யூனிவர்சிட்டியும் கோயம்புத்தூர் ஜிஆர் தாமோதரன் காலேஜ்லேயும் சேர்ந்து ஒரு சமுதாய வானொலி நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அறிவியல் நேரம்னு ஒரு நிகழ்ச்சியில் பேராசிரியர் மணி அப்படிங்கிறவர் 14 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பொதுமக்களிட நேரடியாக அறிவியல் நேரம் அப்படிங்கிற பகுதியில் கேள்வி பதில் சொல்லிகிட்டு இருந்தவர். விஞ்ஞான ரீதியாக ஏகப்பட்ட கேள்விகளுக்கு 10,000கணக்கான கேள்விகளுக்கு சுலபமாக பதில் சொல்லி எளிய முறையில் பதில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியாக சொல்லக்கூடிய தன்மை அவர்கிட்ட அபரிதமாக இருந்தது. அதில் ரேடியோவில் கேட்டவங்கெல்லாம் அவர் மேலே அதீத ஒரு அறிவு ஆர்வம் அவர்கிட்ட இருக்கிறத பார்க்குறாங்க. மக்கள்கிட்ட இருக்கிற அறிவு ஆர்வத்தையும் அந்த பேராசிரியர் மணி அவர் பார்க்குறாரு. இவ்வளோ இப்பேற்பட்ட கேள்விகள்லாம் பெரிய பெரிய மேதைகளுக்கு வராத கேள்விகளும் ஒரு சாதாரண மக்களே கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களே, இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்களேன்ட்டு அவர் மேலே அதிகமாக பேசிகிட்டு இருந்தார். அதோட தொடர்பு என்ன ஆகிடுச்சுன்னா, ஞானவாணி ரேடியோ நிறுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த பொதுமக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு துண்டித்தல் ஏற்பட்டுருச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த கேட்டுட்டு இருந்த நேயர்கள்லாம் நேரடியாகவே நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி சாருங்கிறவர் அந்த ஞானவாணிங்கிற ஒரு சங்கமம்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா ஞானவாணி ரேடியோ மூலமாக வந்த நேயர்கள்னால வந்ததுனால ஞானவாணி சங்கமம், ஞானத்துக்கு வாகனம் தான் ஞானவாணின்னு சொல்கிறோம். அந்த ஞானவாணி சங்கம்னு பேரில் வச்சுட்டு இந்த விஞ்ஞான கருத்தை முழுமை அறிவியலுங்கிற பார்வையில் மெதுவாக தத்துவார்த்த தகவல்களை சொல்ல ஆரம்பித்தார். நேரடியாகவே வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார். ரேடியோவில் நம்ம மக்கள் கேட்ட கேள்விக்கு அளவாக தான் பதில் சொல்ல முடிஞ்ச காலம் போகி அதே விஞ்ஞான ரீதியாகவே தத்துவங்கள் அடிப்படை அத்வைத வேதாந்தம்ங்கிற தத்துவ அடிப்படையில் அவர் பொது நிகழ்ச்சியை பேச ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 2012 இந்த ஞானவாணி சங்கம் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன இடத்துல ஆரம்பித்தது. ஒரு முதல் நாள் கிளாஸில் ஒரு 10 பேர் 15 பேர் தான் வந்திருப்பாங்க. அது இப்போ அப்படியே மிகப்பெரிய கூட்டமாக மாறி இப்போ கோயம்புத்தூர் முழுக்கமும், அப்புறம் இப்போ யூடியூப்புங்கிற வழியில் ஞானவாணி சங்கமும் அத்வைத வேதாந்தங்கிற யூடியூப் தலைப்பில் அந்த நிகழ்ச்சி இப்போ பரவலாக போயிட்டுருக்குது. இந்த அடிப்படை தத்துவம் பேராசிரியர் மணி அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு இவ்வளோ மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படை தத்துவம் அவர் எங்கேருந்து சொல்கிறாருன்னா, நம்மளோட சாஸ்திரம் வேதாந்தம் சொல்லக்கூடிய உபனிஷத்துக்களிலிருந்து எடுத்து அந்த தகவல்களை தமிழில் நம்ம மக்களுக்கு எளிய முறையில் புரியும்படி நிறைய வகுப்பில் எடுத்து வந்துட்டு இருந்தார். அப்போ முதல்ல அதில் கர்மா தத்துவம், கர்மகாண்டங்களில் சொல்லக்கூடிய வேதத்தில் வேதாந்தம் அதில் சாராது. உபனிஷத்துங்கிறது வேதத்தோட அந்த பகுதியில் சொல்கிறாங்க. அது வேதாந்தம் சொல்கிறது. அது ஒரு முன்பகுதி கர்மகாண்டம். மக்களுக்கு பெரிய பரவலாக தெரியக்கூடிய இந்த கர்மகாண்டல் தான். இதை செய்தால் அந்த பலன் கிடைக்கும், செய்தால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை சித்தாந்தத்தோடு தான் மக்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாரோட கேள்வியும் அப்படி தான் இருக்கும். வேதாந்தம் பயங்கரமாக உண்மையை சொல்லுது. செய்து பெறுவது இதுக்கு தேவையில்லை, எதுக்கு தேவையில்லை, முக்திக்கு தேவையில்லைன்னு சொல்லுது. முக்தி விடுதலை அப்படிங்கிற தகவலை வேதாந்தம் நமக்கு எடுத்து கொடுக்குது. அப்போ நம்ம மக்களுக்கு எல்லாமே ஒரு காரியம் செய்கிறோம், அதுக்கேற்ற பலன் கிடைக்குது. இவ்வளோ காரியம் செய்கிறோம், இதுக்கேற்ற பலன் கிடைக்குது. ஆனால் எல்லோரும் மோட்சம் முக்தி அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இதை செயல் செய்து, தியானம் செய்து, யோகா செய்து, பயிற்சி செய்து, யாகங்கள் செய்து பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பரவலாக இருக்கிறாங்க. காரணம், நம்ம பிறந்ததிலிருந்தே செய்து தான் பலன் அடைகிறோம் அப்படிங்கிறது. ஆனால் வேதாந்தம் தான் ஒரு உண்மையை சொல்லுது. மோட்சம் என்பது செய்யாமல் இருப்பது, சித்த வஸ்து. அதை செய்து பெறக்கூடிய காரியம் கிடையாது. அப்புறம் எப்படி அந்த பலன் அனுபவிக்க முடியும்? மோட்சம் அடையணும் அல்லது பலன் பெறணும். அதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறது அக்ரிதேனன்னு சொல்ல வருது, செய்ய முடியாதது. அப்புறம் எப்படி கிடைக்குது அப்படின்னு அதோட உண்மையை சொல்லுது. அதை செய்ய வேண்டியதே இல்லை, உண்மையை அறிய வேண்டியது தான். நீ மோட்சம் அடைந்தவன், எப்பயுமே ஆனந்தமாக இருக்க வேண்டியங்கிற அறியக்கூடிய விஷயந்தான் இருக்குதே தவிர நீ புதுசாக எதுவும் செய்து பெற வேண்டியது இல்லைங்கிற ஒரு பெரிய உண்மையை நமக்கு உடைக்குது. இது முதல்ல யாருக்கும் ஏற்றுக்கவே முடியல. ஒரு சின்ன ஒரு வேலைக்கு மாதம் 30 நாள் வேலை செய்தால் தான் அதோட 30 நாளுக்கு உண்டான சம்பளம் 30 நாள் கழித்து தான் நமக்கு பலன் கிடைக்குது. இது மோட்சங்கிறது பெரிய விஷயமா சொல்கிறாங்க. சொர்க்கலோகத்தில் போய் கிடைக்கணுன்றாங்க, இது செய்து கிடைக்கணும். செத்ததுக்கப்புறம் மோட்சங்கிற வேற ஒரு கருத்து உண்டு, அதையும் இது உடைக்குது. வாழும்போதே இப்பொழுதே விடுதலையில் வாழக்கூடிய தகவல் மோட்சம், ஜீவன முக்தன அப்படிங்கிற ஒரு சொல்லுது. வாழும்போதே இப்பொழுதே இக்கணமே நீ முக்தி அடைந்தவன்ங்கிற அறிவு தான் உங்கள்கிட்ட இல்லையே தவிர, அந்த அறிவு தெரிஞ்ச உடனே இந்த நேரத்துலேருந்து நீ விடுதலை பெற்றவன்னு தெரிஞ்சிட்டா இதுதான் ஜீவன் முக்தன், இதுதான் வாழும்போதே மோட்சம். மோட்சத்தோட அர்த்தம் செத்த பிறகு கிடையாது, இப்பொழுதே இக்கணமே இந்த இடத்திலேயே அப்படிங்கிறது தான் வேதாந்தம் நமக்கு இந்த அறிவு நமக்கு சொல்லுது.
எல்லாத்துக்கும் ஒரு திடுக்கிடுமாக இருந்தது இந்த தகவலாம் முதல்ல கேட்கும்போது. இந்த பக்குவத்தை அடிப்படையிலிருந்து நம்ம சாதாரண மக்களுக்கு ஏற்ற மாதிரி பேராசிரியர் மணி அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நிறைய பேருக்கு வந்து பிறவி காரணம் தெரியாமல் இருந்தது. முன்ஜென்மம் இருக்கா, பிறஜென்மம் இருக்கா, நான் ஏன் இப்படி பிறந்தேன் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேச போகிறாங்க. நான் பிறந்தது காரணம் என்ன, எல்லாரும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறவங்களுக்கு கடவுள் தான் படைச்சாருன்னா ஒரு சரியான இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது சமமான வாய்ப்பு தான் எல்லோரும் கொடுத்துருக்கணும். ஒரு சின்ன ஓட்டப்பந்தயத்தில் கூட இல்லை ஒரு கோடில் இருந்தால் சமமாக ஓட வைக்கிறாங்க, ஒரு ஏஜ் வயசும் ஒரே வயசில் வைக்கிறாங்க, வெயிட்டில் இருந்து அதெல்லாம் சில சாம்பியன்ஸில் வெயிட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சமமாக வைக்கிறாங்க. சாதாரண மனிதர்களே ஒரு போட்டி வச்சாருன்னா சமமான வாய்ப்பு கொடுத்து சமமான தகுதியை கொடுக்குறாரு. ஆனால் ஒரு இறைவன் படைச்சாருன்னு சொல்லக்கூடிய மனிதன் வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து ஏழையாக பிறக்கிறாங்க, ஒருத்தர் வந்து பணக்காராக பிறக்கும்போதே பிறக்கிற, அப்படி பெரிய புத்திசாலியாக பிறக்கிறாங்க, ஒருத்தர் மூடனாக பிறக்கிறான், கைகால் வித்தியாசம் பிறக்கிறாங்க, அறிவு வித்தியாசம் இருக்குது, அறிவு கற்றல் வித்தியாசம் இருக்குது, திறமைகள் வித்தியாசம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எப்படி வந்து இப்படிப்பட்ட வித்தியாசத்தோடு படைச்சவரை நான் எப்படி இறைவனை ஏற்றுக்க முடியும்? இறைவன் சமமானவர், எல்லாத்துக்கும் பொதுவானவர்னா அவர் ஏன் இவ்வளோ வேற்றுமையில் படைச்சாரு அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்ருக்கும். இந்த கேள்வியில் நிறைய பேருக்கு வெளியில் கேட்க முடியல. தைரியமாக கேட்டால் இது வந்து தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்க, நீ என்ன கடவுளோட ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்க போறியா அப்படின்னு பல மக்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அதனால் வந்து சரி நம்ம எதுக்கு வம்பு, யாரோ ஒருத்தர் படைச்சாரு, நம்ம சாமி கும்பிட்டு அவர் எப்போ பின்னாடி மோட்சம் செத்ததுக்கப்புறம் ஏதோ பலன் கொடுப்பாரோ இல்லாட்டி எதோ அணைஞ்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற இந்த கேள்வி மனப்பான்மைக்கு ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் வேதாந்தம் தான் சொல்லுது, நீ முக்தி மோட்சன்னா நீ கேட்டு தான் தெரிஞ்சுக்கொள்ளணும், கேட்டு தெரியுது தான் ஞானம். ஏன்னா முக்தி என்பது செய்து பெறுவதல்ல, நீ அறியாமல் இருக்கிற, அறியாமை எப்படி நீக்கிக்கணும், கேட்டு அறிவை பெற்றுக்கொள்ளணும். அப்போ இது என்ன சொல்லுது, நீங்கள் கேள்வி பதிலோட பிரசன்னத்தோடு வரணும், கேள்விகளோடு வந்தால் தான் உனக்கு வந்து இந்த அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்லுது. அப்போ இந்த கேள்வி மனப்பான்மையை எப்படி எதிர்த்து கேட்குது, இறைவனை எதிர்த்து கேட்க முடியுமா? யார் இறைவனை எதிர்த்து சொல்கிறது? அவர் கோச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? கடவுள் சமமே இல்லை, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாரு, என்னை விட கம்மியான திறமையானவனுக்கு பெரிய வாய்ப்பை கொடுக்குறாரு, அவன் திடீர்னு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான், அல்லது ஒரு உயர் பதவி அடைஞ்சிடுறாங்க, அல்லது ஒரு என்ன சொல்கிறது, ஏகப்பட்டது நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். நான் இவ்வளோ யோக்கியனாக இருக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு. இந்த வேற்றுமை எப்படி கடவுள் செய்ய முடியும்? அப்படி இருந்தால் அவர் எப்படி நான் கடவுள் ஒத்துக்கிறது அப்படி இவ்வளோ கேள்விகள் எல்லார் மனசுலேயும் ஒரு ஓரமாக இருந்துகிட்ருக்கோம், வச்சுக்கிட்டே நம்ம சாமி கும்பிட்டுருப்போம். இந்த பதிலுக்கெல்லாம் விடை சொல்கிறது அத்வைத வேதாந்தம் உபநிஷத்துங்கிறது தான் சொல்லி கொடுக்குது. அதை வந்து இந்த பேராசிரியர் மணி சொல்லி கொடுத்துட்டு இருந்து ஏகப்பட்ட பேருக்கு வாழும்போதே மோட்சன்னு அவங்க அன்றாட வாழ்க்கையில் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதனால் என்னாச்சு, மோட்சம்லாம் கிடச்சோன்னே வந்து பணம் இல்லாதவன் பணம் பெற்றவனோ இல்லாட்டி பதவி இல்லாதவன் பதவி பெற்றவனோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களோட சுற்றுச்சூழலில் எந்த பெரிய மாற்றமும் இல்லாமல் தனக்குள்ள இந்த சுற்றுச்சூழலை பொருட்படுத்தாத மாற்றத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சோடையுமே சுற்றுச்சூழல் மாறாமலே இக்கணமே எல்லோரும் விடுதலையோட இன்பமாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்ககிட்ட ஒரு சுகம் வருது, துக்கம் வருது, ஒரு ஏற்றம் வருது, குறைவுகள் வருது அப்படின்னு தெரியும். ஆனால் அவர்கள் தன் மனதளவில் தான் யாருன்னு தெரிஞ்சு கொண்டு உணர்ந்து ரொம்ப இன்பமாக பற்றற்ற நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தகவலை தான் நம்ம இனிமேல் இந்த இடத்துல இருந்து திருப்பூர்லேயும் இனி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நிறையா பேராசிரியர் மணி வழியாக வரக்கூடிய சீடர்கள், இன்றைக்கி வந்து திரு நிர்மல் கணேஷ் சார் அவர்கள், அவர் பெரிய தொழிலதிபர், அவர் வெற்றிகரமாக தன் வாழ்க்கையில் வந்து இந்த ஞானக்கல்வியும் பெற்றுட்டு அந்த நிஷ்டையில் இருந்து கொண்டு அவரோட தன் வேலையும் எந்த வேலையும் அவர் மாற்றிக்கவே இல்லை. தன் இயல்பிலே இருந்துட்டு ஆனந்தத்தில் இருந்துட்டு பல மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி தன் தொழிலை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொருத்தங்க பொம்மி தாய் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க வந்து நம்ம எதிர்பாராத ஒரு பயங்கர திறமசாலியான ஒரு பெண். நம்ம சாதாரண அவங்க படிப்பறிவுலாம் இது தேவையில்லை, அறிவாரம் வேணும், இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், முமுட்சுத்துவம்னு எனக்கூடிய மோட்ச ஆசை வேணும், முக்திக்கு ஒரு ஆசை வேணும், அதை கற்றல் திறமை வேணும், அறிவார் வேணும், இதுதான் எனக்கு முதல் குறிக்கோளாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தேடுதல் இருந்தால் போதும், யார் வேணாலும் ஞானம் பெற்று இன்பமாக வாழ முடியும். இதுக்கு சூழ்நிலையை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்தாலும் நான் விடுதலையோடு வாழ முடியுங்கிற உதாரணமாக அவங்க பொம்மி தாயின்னு அவங்களும் இன்றைக்கி தலைப்பில் பேசுவாங்க. இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி முதல் வகுப்பில் பேச போகிறாங்க. இவங்க வீடெல்லாம் பக்கமாக இருக்குது. இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியப்படுத்தணும். இந்த தகவல்லாம் போய் தமிழில் வந்து இந்த தகவலாம் இல்லாமல் இருக்குது. இந்த தகவலாம் எங்கே தெரிஞ்சுக்க முடியும்னா, நீங்கள் வந்து ஒன்றும் ஆசிரமத்தில் போய் தெரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய ஆசிரமம் இருக்கும், அவங்க வந்து சமஸ்கிருதத்தில் பேசுவாங்க, ஆங்கிலத்தில் பேசுவாங்க. என்னுடைய வாழ்நாள் அன்றாட பயனுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு யாரும் இல்லையே. இந்த தகவல் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, பாரதத்தில் இது அத்தனையுமே இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு குரு தொடர்பு இல்லாமல் போயிருக்கு. அந்த குரு சங்கிலியை மீட்டெடுக்கிறது தான் இந்த ஞானவாணி சங்கமம். பேராசிரியர் மணி அவர்களாக தமிழில் ஏராளமான புத்தகங்களை, அத்வைத வேதாந்த நூல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். ஆதிசங்கரங்கிற என்னென்ன வேலையை வந்து அவர் வாழ்நாளில் செய்தாரோ இந்த வேதாந்தத்தை நிலைநாட்ட, அதே வேலையை இவர் வந்து பேச்சாலும் உரையாக உபதேசம் கொடுத்தும் எழுத்துப்பூர்வமாகவும் இது எல்லா தகவலையும் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அந்த பணியை இந்த தொடர் சங்கிலி
அருந்து போகாமல் இன்னும் நம்மளை மாதிரி மக்களுக்கு நிறைய போய் சேர்றதுக்காக தான் இந்த ஞானவாணி சங்கம் இன்றைக்கி திருப்பூரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதே மாதிரி மாதமோ அல்லது இடைப்பட்ட நாட்களையோ இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்து உணர்ந்தவர்கள் உங்களுக்கு வெளிப்படுத்த தயாராக இருக்கிறாங்க. அதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. நீங்களும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதில் முதல் தகுதி கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். எனக்கு கேள்வியை கேட்கணும், துணிவாக கேட்கணும். அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, நமக்கு சொல்லக்கூடிய ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானத்தை தான் எதிர்த்து கேட்பேன். இது வந்து இந்த சர்க்கரையிலலாம் விஞ்ஞானத்தை எதிர்த்து கேட்குறேன், கெமிக்கல் கலக்கிற சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, அதெல்லாம் உடனே நம்ம எதிர்த்து கேட்குறோம். ஆனால் ஒரு பக்தியில் வந்து இது முரண்பாடாக சொல்கிறேன்னா கேட்குறதுக்கு நம்ம தயங்குறோம். இந்த தயக்கமே இருக்கக்கூடாது. முதல் தயக்கத்தை நீக்கி இதுக்கு என்ன பதில் சொல்லாது. இறைவனாக இருந்தாலும் இந்த கேள்விக்கு என்ன பதில் வரணும். நீ ஏன் மாசற்ற ஆட்சின்னு சொல்லக்கூடிய இறைவன் ஏன் வந்து இவ்வளோ மாசுக்கெல்லாம் என் கண்ணில் தென்படுது, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு உண்டான காரணம் நீங்கள் எப்படியா இருக்க முடியும், எனக்கு அது விடை தரணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். குறிப்பாக நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். மீதி வந்து நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க. இந்த வகுப்புக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ இந்த தலைப்பு கொடுத்துருப்போம். இதே இடத்துல வந்து உங்கள் பேர் நம்பர்லாம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். இதை யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வகுப்புகளை. அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து அத்வைத வேதாந்தம்ங்கிறது. இப்போ நம்ம வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுத்துருவோம். திரு செந்தில் சார் வந்து அவங்களுக்கு வந்து பொன்னாடை போர்த்தி அவங்கள வரவேற்கணும். சார் நிர்மல் கணேஷ் சார். சார் அடுத்ததாக திருமதி பொம்மித்தாய் அவர்களுக்கு செந்தில் சார் நாடு. நன்றி. இப்போ சரி தாங்க. வந்திருக்கிற எல்லோருத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற தலைப்பு நம் பிறப்பின் காரணம் யாது அப்படின்னு தான் சவுண்டு. நம் பிறவினுடைய காரணம் என்ன அப்படின்னு தான் அந்த தலைப்பு. இதில் நம்மளுடைய பெரும்பாலான மனிதர்களுடைய மனதில் கடவுள் தான் நம்மளை படைச்சார் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டமான நம்பிக்கை எல்லோருக்கிட்டையும் இருக்குது. அது எல்லாருக்கும் ஒன்று தான். இப்போது கடவுள் தான் என்னை படைச்சார், கடவுள் ஏன் என்னை இப்படி படைச்சார், ஐயோ போய் இப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளே என்னை வாழும்படி செய்துட்டாரே அப்படின்னு நிறையா நேரத்தில் நம்ம கடவுளை தான் நொந்திருக்கிறோம். அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோன்னா நம்ம கூட இருக்கிற உறவினர்கள், அம்மா அப்பா, ஏம்மா போய் என்னை இப்படி பற்றி இன்னும் ஒரு நல்ல இடத்துல வாக்கப்படுத்தி கொடுத்துருக்க கூடாதா, என்னை நல்லா படிக்க வச்சுருக்க கூடாதா, அல்லது வந்து என்னை இன்னும் நிறையா விஷயங்கள் ஆற்றல்கள், அதாவது இந்த கலை ஆற்றல் இதெல்லாம் செய்து வச்சுருக்க கூடாதா, என்னையே இப்படி வச்சுட்டு அப்படின்னு நம்ம பெற்றோர்களை நம்ம பல நேரங்களில் சடைஞ்சிக்கிறது உண்டு. அப்புறம் நம்ம குழந்தைகள், நம்ம கூடி இருக்கக்கூடிய மாமனார் சுற்றத்தார் உறவுகளையும் நாம் நிறையா நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குற்றங்குறையோடு பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை ஏன் வந்தது அப்படின்னா, நம்ம பிறப்பினுடைய காரணம் நமக்கே தெரியாதது தான். இந்த தெரியாமல் போன இந்த பிரச்சனை தான் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு பிணக்குகளையும் ஒரு சங்கடங்களையும் அது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எல்லாரும் இது உங்கள் மனசுலையே நீங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது உண்மைதானான்னு. உண்மையாக தான் இருக்க முடியும். அப்பப்போ சில சங்கடங்களுக்கு இது ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, இது ஏன் எனக்கு இப்படி இருக்குதுன்னு ஒரு விடையே சொல்ல தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பங்கள் எல்லாருடைய மனதில் இருக்க தான் செய்யும். அது எல்லாத்துக்கும் மொத்தமாக நமக்கு வேதாந்தம் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் கலைந்தெடுத்து தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் செல்வ நிதி கொடுக்குது அப்படின்னா அது நம்மளுடைய குரு பேராசிரியர் மணி அவர்கள் இது போன்ற வேதாந்தத்தை உள்ளபடி குழந்தைங்களுக்கு எல்லாம் சேர்த்து அதன்படி கற்றுணர்ந்த மாணவர்கள் எல்லாமே கற்று உணர்ந்து கொண்டு இங்கேயே நீங்கள் இருந்துட்டா மித்தவங்களுக்கு எப்படி தங்கும் அதெல்லாம் போய் சேரப்போகுது. அதனால் நீங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த திறமைகளையும் ஆர்வத்தையும் வளர்த்திக்கணும்னு ஒவ்வொரு முறைய டாடி சொல்லும் போதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு கூச்சமும் ஒரு தயக்கமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி கூச்சமும் தயக்கமும் இருந்துக்கிட்டே இருந்தால் இந்த தகவல் எப்போ தான் வெளியே போய் சேர்றது? யார் தான் சொல்லுவா? சொல்கிறதுக்கு 4 பேர் இருந்தால் தானே கேட்குறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. சொல்கிறதுக்கே யாரும் தயங்கிட்டே இருந்தால்
இதுக்கு விட எங்கே கிடைக்கும்? இந்த பிரச்சனை எப்போ தான் தீர போகிறது? அப்போ யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள தேடி போகிறதுக்கான சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் எல்லாத்துக்கும் வாய்க்கிறது இல்லை. இப்போ இங்கே நம்ம திருப்பூருக்கு இந்த ஐயன்குடிலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஐயன்குடிலுடைய தகவல், இங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற மக்கள், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஈஸியான வாய்ப்பாக இருந்ததுனால குடுகுடுன்னு கிளம்பி ஓடி வந்துட்டோம். ஆனால் இந்த இடம் எங்கேன்னு தெரியாதவங்க எப்படி வருவாங்க? ஐயோ, அது எங்கிட்ட விசேஷம் நடக்குதாமே, அங்கே ஏதோ விஷயங்களை சொல்கிறாங்களாமே, ஆனால் நமக்கு அது தெரியாமல் போச்சேன்னு எத்தனையோ இடத்துல சிந்திப்பாங்க. ஆனால் வர வாய்ப்பு இல்லாமல் இருந்துருவாங்க. அப்படி வர வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும், தூர போய் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியாதவங்களுக்கும், கற்றுணர்ந்த குழந்தைங்க எல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுவதற்கு தயாராகணும். உங்கள்கிட்ட எந்த குறையும் வராது. குறை வந்தாலும் நீங்கள் சொல்வது நிறைவான அந்த மனதிலிருந்து சொல்வதால் அதில் ஒருபோதும் குற்றம் குறை இருக்காதுன்னு சொல்லி டேடி எங்களை தைரியப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனுடைய வகுப்பு தான் இன்றைக்கி இங்கே நடத்தியிருக்கோம். அதனால் எங்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம்தான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன நம்ம சொல்லுவோம் இல்லையா, சொல்ல போகிறோம், பேச போகிறோம், என்ன எதுங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். நாங்கள் டேடியோட வீட்டில் இதை பேசிகிட்டு இருப்போம். வேதாந்தத்தையோ, நாம் பிறந்த காரணம் யாது, இந்த தத்துவ போதங்கள், இந்த வேதாந்தம் என்ன சொல்ல வருதுன்னெல்லாம் வீட்டில் பேசும்போது எங்களுடைய சுபாவங்களும் பழக்க வழக்கங்களும் பேச்சு முறைகளும் ரொம்ப இயல்பாக நாங்கள் குழந்த மாதிரி ஒரே டேபிளில் உட்காந்தா எப்படி பேசுவோமோ அப்படி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு வகுப்புன்னு வரும்போது நாம் அதை எப்படி ஒரு கருத்தாக, ஒரு திட்டமான ஒரு அறிவு நோக்கத்தோடு கொடுக்கணுங்கிறது, அது சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னவோ அது அவ்வளவும் கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு வகுப்பினுடைய அந்த திட்டத்தோட ஒரு 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 பேச்சாளராக உட்காந்து எனக்கு பேசுகிறதுங்கிறது எனக்கு அவ்வளவும் இயல்பாக இல்லை. அதனால் நான் சாதாரணமாக உங்களோட ஒருத்தியாக இருந்துக்கிட்டு நான் சொல்கிறேன். அந்த விஷயங்களெல்லாம் உங்கள் மனதில் அது சரியாக இருக்குதான்னு நீங்கள் கூடவே அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ இந்த பேச்சு முடிஞ்சதும் அதுக்குள்ளே நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் எங்கள் மனசில் இப்படி ஆராய்ஞ்சு பார்த்தோம், ஆனால் இதுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது, அல்லது நேரான கருத்துக்கள் இருக்குது, அல்லது இது ஒத்துக்கொள்ளவே முடியாத அளவுக்கு நிராகரிக்கப்பட்ட கருத்துக்களாக இருக்குதுன்னு இதுக்குள்ளே நீங்கள் அந்த கேள்விகளை கேட்கலாம். இப்போ நம்ம அதை பேச ஆரம்பிச்சிடுவோம். மனிதன் பிறந்த காரணம் யாது அப்படின்னு பார்க்கும்போது, முதல் அடிப்படையில் நம்மளோட மனசில் இருக்கிறதெல்லாம் கடவுள் நம்மளை படைத்தார். இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்க? பிரம்மா வந்தார், அப்புறம் அவருடைய சிருஷ்டியில் மனிதர்களை எல்லாம் சிலை போல் உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்து, ஞானம் கொடுத்து, அறிவு கொடுத்து மனித ஜென்மங்களாக வாழ வச்சாங்க அப்படின்னு தான் ஒரு கருத்து இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கருத்து தான் நாம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற கருத்து. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு அது இது யோசிக்கிறீங்களா? அப்படி தானே இருக்குது, சொல்லுங்க. அப்படி தானே இருக்குது. ஓகே, இப்படிப்பட்ட கருத்துனால நமக்குள்ள என்ன பிரச்சனைகள் நிலவுது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஸோ இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறனால தான், இந்த பிணக்குகளும் இந்த முரண்பாடுகளும் இருந்துக்கிட்டே இருக்கிறனால தான் ஒரு மனிதன் அமைதியாக வாழக்கூடிய அந்த பக்குவமே இல்லாத போகிறான். தான் பிறந்ததனுடைய நோக்கம் அறிந்து கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் எப்போது பார்த்தாலும் சுற்றுப்புற சூழ்நிலைகள் மேல் ஒரு கசப்புணர்வும், சுற்றுப்புற மனிதர்கள் மேல் ஒரு வெறுப்புணர்வும் ஏன் வருதுன்னா, இந்த பிரச்சனைக்கு அடிப்படையில் அவனே காரணமாக இருக்கிறான். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் பிறப்பினுடைய காரணம் நீ ஏன்னு சொல்ல வருது. இப்போ இதை கேட்கும்போது எங்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவலாக இருந்துச்சு. என்னடா, கடவுள் தானே நம்மளை படைச்சிருப்பார், கடவுள் படைச்சிருந்தா தானே நம்ம ஒரு நல்ல ஒரு அறிவாளியாக பிறந்திருப்போம், நமக்கு வேணுங்கிற செல்வங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பாங்க, நோய் இல்லாத உடல் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம பிறப்புக்கு நாமளே காரணம் அப்படின்னா, அப்போ என்னுடைய ஆசைகள் எல்லாம் விதவிதமாக இருக்குதே. நான் நல்லா படிச்சிருக்கணும், நான் நிறைய திறமைகளை நான் வளர்த்துருக்கணும், நான் நிறைய இன்னும் கற்றுணர்ந்த வேண்டியதெல்லாம் கற்றுருக்கணுங்கிற ஆசை இருக்குதே. ஆனால் இப்போ நான் இருக்கும்போது அப்படி இல்லையே. இப்போ இது எப்படி என் பிறப்புக்கு நானே காரணம், நான் எப்படி ஒத்துக்கொள்வது அப்படின்னு வரும்போது கொஞ்சம் முரண்பாடாக தான் இது வகுப்பு நான் குருக்கிட்ட கற்றுக்கொள்ளும்போது இந்த வகுப்பினுடைய முறை எனக்கு கொஞ்சம் முரண்பாடாக தான் இருந்தது. எப்படி என் பிறப்புக்கு நான் காரணமாக இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. கடவுள் தான் என்னை படைச்சாரு, அப்பா அம்மா தான் என்னை பெற்றாங்க, இந்த உறவுகள் சமுதாயங்கள் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு. ஸோ இது இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு போகும்போது தான் டாடி கருத்து ஒரு சொன்னார், தங்கம் உன் பிறப்புக்கு நீ காரணம்னு சொல்லும்போது உனக்கு ஒரு திடுக்கிடும் உண்மையாக தெரியுதானாரு. ஆமாங்க டாடி, அது கொஞ்சம் எனக்கு
நம்புறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. எப்படி என் பிறப்புக்கு நான் காரணமாக இருக்க முடியும்? அப்போ தான் சொன்னாங்க, உன் பிறப்பினுடைய காரணம் உன்னுடைய ஆசைகள் தான். எந்த ஒரு மனிதனுடைய மனதில் ஆசைகளின் நோக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவனுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை அல்லோலப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவனை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஏன் இந்த ஆசைகள் தான் நான் பிறக்கிறதுக்கு காரணமா, மிற்றது எதுவும் இருக்க முடியாதா அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு அந்த பேகு வாங்குகிறோம் அப்படின்னா அது ஆசைப்பட்டதனுடைய விளைவு தானே. இந்த பேகு எனக்கு இப்படி போட்டால் தோளில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் இப்படி தூக்கும்போது அது நல்லா இருக்கணும், உள்ள லேப்டாப்பு, துணி, மற்ற வாட்டர் பாட்டிலாக வைக்கிறதுக்கு தேவையான அந்த சைடு வலை, இதெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பம் தானே அந்த பேக்கை உருவாச்சு. உங்களுடைய ஆசை தானே அந்த பேக் உருவானதுக்கு காரணம். அப்போது ஒரு பேக் உருவாவதற்கே ஒருத்தருடைய ஆசை காரணமாக இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை உருவாவதற்கும் மனிதன்கிற ஒரு தன்மை உருவாவதற்கும் நாம் தான் காரணம் ஏன் நம்மளால் ஒத்துக்க முடியல அப்படிங்கிற போது, இல்லையே நான் சிற்றறிவு படைத்தவனாச்சே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சாதாரண உலக விஷயங்கள் தானே தெரியுது, கடவுள் படைப்புங்கிற அளவுக்கு எனக்கு விஷயங்கள் தெரியாதே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை நான் என்னையே நான் படைச்சிக்க முடியும்னு வரும்போது தான் சொல்கிறாரு, கடவுள் காரண ஒரு நிமிஷம் இருங்க. காரியகரண சங்காதம் டாடி சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். இந்த காரியகரண சங்காதம் தான் கடவுள் உன்னை படைச்சதா 2 விதத்தில் நான் சொல்ல போகிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் உடம்பு, இந்த உடல் தான் காரியங்களாக இப்போ இங்கே இருக்குது. ஆனால் இதுக்கு காரணமான அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆசையும் அந்த வாசனைகளும் தான் இதற்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி டாடி, காரணங்கள் தான் எனக்குள்ளே இருக்கிற இந்த உள்ளமாக இருக்குது, ஆனால் இந்த காரியத்தை மட்டும் இறைவன் எப்படி கொடுத்தாரு, அது எப்படி சாத்தியப்படுன்னு கேட்கும்போது அப்போ சொன்னாங்க, ஒரு கண் தெரியாதவர் இருக்கார். கண் தெரியாதவருக்கு இந்த பக்கம் இருக்காருன்னா அந்த பக்கம் மூலையில் ஒரு கோல் ஒன்று இருக்குது. இப்போ இந்த கோலும் அவரை தேடி வரப்போகிறதில்லை. இந்த கண் தெரியாதவரும் அந்த கோலை கண்டுபிடிச்சி எடுக்க முடியாது. அப்போது கண் தெரியாதவருக்கும் அந்த கோளுக்கும் இடையில் யாராவது ஒருத்தர் இருந்து இந்தாங்க கோலை பிடிங்கன்னு கையில் எடுத்து கொடுத்தாதான் அவர் கையில் கோல் அகப்படும். அதுபோல் இந்த காரணகாரிய சங்காதத்தில் இந்த காரியத்துக்கு தேவையான உடலை கொடுப்பது ஈஸ்வரன். ஆனால் அந்த கொடுத்த உடலுக்குள்ளே வாழ்வது ஜீவன், அவன்தான் நம்ம. சரி, இந்த ஜீவனுடைய கட்டமைப்பில் என்ன நம்மங்கிறோம், எதைத்தான் இந்த உள்ளத்தில் என்ன தான் இருக்குது, எதைத்தான் நம்ம சொல்லிக்கிறோன்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஆசைகளின் அடிப்படையிலையும் நம் மனதில் உள்ளத்தில் பதிந்திருக்கக்கூடிய வாசனைகளின் அடிப்படையிலும் தான் இந்த ஜீவனுடைய பிறப்பே நிகழுது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ என்னுடைய ஆசை இப்போ வேறு மாதிரி இருக்குது, ஆனால் நான் பிறந்து வாழ்கிறது வேறு மாதிரி இருக்குது. இது ரெண்டும் ஏன் ஒற்று போக மாட்டேங்குது? ஆசைகள் அடிப்படையில் பிறப்புன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் நான் இப்போ செந்திலா நான் ஃப்ரீயாக இருக்கணும், நிறையா இந்த மாதிரி சேவா விஷயங்கள்லாம் செய்யணும், என் குழந்தைங்க வீடு குடும்பம் எல்லாம் எந்த நோய் நொடியெல்லாம் அதது பாட்டுக்கு இருக்கணும், நான் சேவை நிறையா பண்ணணுங்கிற ஆசை செந்திலா மனசில் இருக்குது. ஆனால் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குது? பிக்கல், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், அவங்கக்கிட்ட வர்ற கஸ்டமரை போய் பார்க்கணும், தேடி வர்றவங்களுக்கு இதை யோகா குடியில் கொண்டு வந்து காட்டணும், இதை சுத்தப்படுத்த 2-3 பேரை மெயின்டைன் பண்ணணும், இந்த வேலைகளை செய்யணும்னு அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆசை ஒரு மாதிரி இருக்குது, அமைஞ்ச வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இது முரண்படும் போது தான் இந்த அமைந்த வாழ்க்கைக்கு ஒரு காரியமாக அமைஞ்சிருக்குது. ஆனால் இதுக்கான காரணம் முன்பே இருந்திருக்கணும்ல. அப்படிப்பட்ட முன்பு இருந்த காரணம்தான் உன்னுடைய வாசனைகளும் ஆசைன்னு சொல்கிறாங்க. அந்த ஆசை வாசனைகள் அடிப்படையில் தான் இப்போ இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. தேர்ந்தெடுத்த ஆசைகளின் அடிப்படையில் தான் இறைவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட உடலை கொடுத்துருக்காரு. இதைத்தான் அந்த கண் தெரியாதவருக்கு கோல் கொடுத்த கதையாக நீங்கள் உங்களுடைய ஆசை அனுபவங்களை மனதில் வைத்து கொண்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசைகளுக்கும் இப்படிப்பட்ட வாசனைகளுக்கும் இப்படிப்பட்ட விருப்பங்களுக்கும் இந்த மாதிரியான வெறுப்புகளுக்கும் இவருக்கு இந்த உடல் சரி என்று இறைவன் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறார். ஒரு விதத்தில் இறைவன் நம்மளை படைச்சார். எப்படி? கரணமாகிய இந்த சரீரங்களை கொடுக்கும்போது
ஒரு விதத்தில் இறைவன் நம்மளை படைக்கவில்லை. இப்படி காரணமாகிய ஆசைகளை நாமே உண்டு செய்து கொள்வதால். என்னுடைய ஆசைக்கு நான் தானே காரணம். எனக்கு இது போல் ட்ரெஸ் வேணும், எனக்கு இது போல் ஃபோன் வேணும், எனக்கு இது போல் ஜுவல் வேணும்னு இந்த ஆசைகளெல்லாம் எனக்கு நானே உருவாக்கி கொண்டதானே. என்னுடைய ஆசை யார் ஒரு நிர்ணயம் பண்ண முடியும்? அக்கா உங்களுக்கு இந்த ஃபோன் வேணாம், வேறு ஃபோன் வச்சுக்கோங்கன்னா அது எனக்கு பிடிக்கணுமல்ல. இந்த கம்மல் வேணால் வேறு கம்மல் போடுங்கன்னா அது எனக்கு பிடிக்கணுமில்ல. அப்போ எனக்கு பிடிச்சதைத்தான் நான் எடுத்துக்கொண்டு ஆசையாக வாழ்கிறேன். இப்போ எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கும்போது அது என்னுடைய காரணங்கள். அந்த காரணத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமாகிய இந்த காரியமாகி இந்த உடல் தான் நமக்கு உதவியாக இருக்குது. இப்படி உதவியாக இருக்கிற கோலை தான் கடவுள் நமக்கு சரீரங்கிற பேரில் நம்ம கையில் கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட சரீரத்தை எடுத்துக்கொண்டு காரணமாகிய நம்மளுடைய ஆசைகளை எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் தொடர்ந்து பிறந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம இருந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நாம் இப்போ தான் நான் சரவணன், நான் எனக்கு இப்போ நான் வயசு 40, எனக்கு 2 குழந்தைங்க, நான் இன்னும் ஊரில் வசிக்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஆளாக இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லலாம். இன்னொரு குழந்தை சொல்லலாம், அக்கா நான் இப்போ தான் +2 படிக்கிறேன், நான் இப்படிப்பட்ட என்னோடய அப்பா அம்மா இப்படின்னு. மனிதர்களுடைய அவரவர்களுடைய அந்த தன்மை மாறுபடலாம். ஆனால் பிறவி மாறுமா? பிறவி மாறும். ஆனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆசைகள், அவனுடைய வாசனைகள் மாறுதா அப்படின்னா அது மாறாது இன்னும் 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 இன்னொன்று அவன் மேன்மையை நோக்கியே போயிட்டுருக்கான். ஒரு மண்புழுவனுடைய ஆசை என்னவா இருக்கும்? அடுத்தபடியாக கொஞ்சம் ஒரு மீன் குஞ்சா போகலாமா, நம்ம ஏன் இந்த மண்ணுக்குள்ளேயே இருக்கிறோன்னு ஒரு மீன் குஞ்சா போகிறதுக்கு ஆசைப்படும். அப்புறம் அந்த மீன் குஞ்சு என்ன பண்ணும்? இந்த நதியில் இருக்க வேண்டாம், நம்ம கடலில் போகலாமேன்னு ஆசைப்படும். அப்புறம் கடலில் வாழ்கிற மீன் குஞ்சு என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்சம் நம்ம இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெரிய மீன் ஆகலாமான்னு ஆசைப்படும். அப்போது ஒரு சிறு உயிர்கள் இருந்து ஆசைகள் எப்படி போகுது? இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே, அப்படி மேலே 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 போகிற ஆசைகள் தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருந்துக்கிட்டே இருக்குதே தவிர ஆசைகளற்ற உயிர், வாசனைகளற்ற அந்த மனம் இருக்குதா அப்படின்னா அது இல்லவே இல்லை. அப்போது எப்போது வாசனைகள் நீங்கள் பெற்ற மனம் இருக்குதோ அப்போது இந்த மனசில் அமைதியும் சமாதானமும் கிடைக்குதுன்னு நமக்கு குருமார்கள் வலியுறுத்துகிறாங்க. அப்போ இந்த ஆசைகள் நீங்கியாச்சுன்னா என் மனதில் எப்படி இந்த ஒரு திருப்தியும் சமாதானமும் வரும்? ஆசைகள் நீங்கி போச்சுன்னா நான் எப்படி நான் ஒரு விடுதலை பெற்றவன் நான் வாழ முடியும்? அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் நமக்கு வேதாந்தம் அறிமுகப்படுத்தக்கூடிய உன் பிறப்புக்கு காரணம் நீயேன்னு சொல்லும்போது இங்கே ஒரு முரண்பாடு. என் பிறப்புக்கு நானே காரணம், என் ஆசைக்கு நானே காரணம், என் துன்பத்துக்கு நானே காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு திட்டமான ஒரு அறிவு எப்படி இருக்குதுன்னா, இப்படி இதில் எந்த ஒரு சலனமுமே, ஏன்னா வேறு யாரையும் நான் சொல்ல முடியாது, வேறு யாரையும் நான் குற்றங்குறை காண முடியாது, வேறு யாருக்கிட்டையும் நான் மனம் நொந்துக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அறிவை பெற்ற பின்பு இந்த அறிவினால் சரி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஆயாச்சு, இந்த அறிவினால் எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போது முதல்ல நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொன்னது, கடவுள் நம்மளை படைச்சாரு. மதங்களின் அடிப்படையில் கடவுள் நம்மளை படைத்திருந்தால் எப்படிப்பட்ட படைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பேசிக்கிட்டோம். ரெண்டாவது, அப்படி இருக்க முடியாது, அப்படி இருந்தால் அது சரிப்பட்டு வரக்கூடிய ஒரு கருத்தாக இல்லைன்னு நிராகரித்து நாம் வேதாந்தத்தினுடைய அத்வைதத்தினுடைய ஞானத்தின் அடிப்படையில் குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வகுப்புகளின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னா, நம் பிறப்புக்கு நாமே காரணம். அப்படிப்பட்ட காரணத்துக்கு ஆசைகளும் வாசனைகளும் தான் காரணமாக இருந்திருக்குதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படிப்பட்ட ஆசைகள் வாசனைகள் தான் காரணம்னு தெரிஞ்சதும் இந்த ஆசைகளிலிருந்தும் இந்த வாசனைகளிலிருந்தும் நம்ம விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி விடுபட்டோன்னா நம்ம நல்லா இன்பமாக வாழ முடியுமா அப்படின்னா, அது டாடி சொல்கிறாங்க, நன்மையை நோக்கின விருப்பங்கள், அதாவது நல்லதுக்கான விருப்பத்தோடு நீ இரு, ஆசையின் நோக்கில் போகாமல் இருக்கும்போது இந்த வாசனைகள் நம்ம மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வாசனைகள் குறையிறதுனால ஆசைகள் குறைஞ்சு போகும். ஆசைகள் குறைஞ்சு போகிறதுனால இருக்கும்போதே மனசு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். இந்த மன அமைதியும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுக்கு நமக்கிட்ட 2 விஷயங்கள் கொஞ்சமாக மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, ஆசைகளை நல்லதின்படி
அதாவது தர்மத்திலோ அல்லது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லதுன்னா ஒன்று உங்கள் மனசில் நல்லதுங்கிறது ஒரு கேட்டகரி இருக்கும், உங்கள் மனசில் நல்லதுன்னா இதுன்னு இருக்கும், உங்கள் மனசில் நல்லதுன்னா இதுன்னு இருக்கும். அப்படிப்பட்ட நல்லது இது சரின்னு நினைக்கும்போது ஆசைகளின் பேரில் போகக்கூடிய மனதை நல்லதின் பேரில் நாம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். இப்போ இப்படி மாற்ற நம் அடிப்படை ஆசைகள் குறைஞ்சு போகும். அப்போ நன்மையின் மேல் இருக்கிற இன்பங்கள் அதிகமாயிட்டே போகும். அந்த நன்மையின் மேல் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை போக்குகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆசைகள் குறைஞ்சு நன்மையின் போக்கில் நம்ம வாழ்க்கை போக 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 அடிப்படையில் நம் மனசில் ஒரு சாந்தமும் ஒரு சமாதானமும் இருக்கும். இந்த சாந்தமும் சமாதானமும் பெற்ற மனதில் தான் இப்படிப்பட்ட ஞான கருத்துக்கள் பசுமரத்தாணி போல் பதியுங்கிறார். அடிப்படையில் நம் மனதில் சஞ்சலங்களும் துவேஷங்களும் வெறுப்புகளும் கோபங்களும் நிறைந்திருக்கும் போது நாம் எப்படிப்பட்ட ஞான கருத்தை சொன்னாலும் அந்த மனம் ஏற்றுக்கொள்ளாது, அந்த புத்தியில் விழாது. அது வாழ்க்கையில் கருத்தோடு ஏற்றுக்கொண்டு நடக்கவும் அது முரண்பட்டு போகும். ஆனால் இப்படி பக்குவப்பட்ட மனம், எது பக்குவப்பட்ட மனம்? என் பிறப்புக்கு நானே காரணம், என் துன்பத்துக்கு நானே காரணம், என் இன்பத்துக்கு நானே காரணம். சரி, இன்பம் துன்பம் பிறப்பு எல்லாத்துக்கும் நான் காரணம். அப்போ என் வாழ்க்கையில் நல்லதாக ஒரு பாதை இருக்குதுன்னா அதுக்கு நான் காரணமாக இருக்க முடியும் தானே? என் வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னா அதுக்கு நான் காரணமாக இருக்க முடியும் தானே? எனக்கு ஒரு நல்லது வேணும்னா அப்போ அது நான் காரணமாக இருக்கலாமல்ல? எல்லாமே நான் காரணம்னு சொன்னதும் இது மாதிரியான நல்ல விஷயங்களுக்கும் நானே காரணமாக இருக்க முடியும் தானே? அப்போது நானே என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதுக்கான காரணமாக இருக்க முடியும்னு அந்த ஒரு திட புத்தியும் அந்த நன்மையின் மேல் ஒரு ஆசையும் எப்போ வரும்னா மனம் அடிப்படையில் கொஞ்சம் சாந்தமும் சமாதானமும் ஆகும்போது தான் அது நிலைக்குது. அப்படிப்பட்ட சாந்தமும் சமாதானமும் கிடைக்கிறது நம் குருவனுடைய, நம்மளுடைய வேதாந்தத்தினுடைய, நம்மளுடைய அடிப்படை கல்வியினுடைய நமக்கு கொடுக்கறதே அந்த விஷயங்களை தான் நமக்கு அடிப்படையாக குரு வேதாந்தம் இந்த சாஸ்திர நூல்கள் எல்லாமே அடிப்படையில் இந்த மாணவர்களுடைய குழந்தைகளுடைய மனதை பக்குவப்படுத்தி இந்த ஞானத்தை கொடுக்குது. சரி, இந்த ஞானத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற போது மூணாவதாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கடவுள் எப்படி பிறவாதவர்? கடவுள் பிறந்திருக்கிறார், நீங்கள் யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? கடவுள் பிறந்தார், ஒரு காலத்தில் கடவுள் இருந்தார், ஒரு காலத்தில் கடவுள் இல்லாமல் போனார்னு யாருக்காவது ஏதாவது தோற்றம் இருக்குதா? இல்லை, கடவுள் பிறக்காதவர். கடவுள் யாரையும் படைக்கலை, கடவுள் தான் எல்லாரையும் படைச்சார்னு நமக்கு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையான திட்டம் இருக்குது. அப்போது கடவுள் எப்படி பிறவியே இல்லாதவர்? அவர் பிறக்கவும் இல்லை, அவர் யாராலும் படைக்கப்படவே இல்லை. அப்போ அந்த பிறவி இல்லை, படைக்கப்படவில்லைன்னா அதுக்கு ஒரு பேர் அனாதி. அப்படி கடவுள் எப்படி அனாதியோ ஜீவர்களும் அதுபோல் ஒரு அனாதி அப்படின்னு சொல்லி இந்த வேதாந்தம் பிரமாணங்கள் நமக்கு சொல்லுது. எப்படி கடவுள் அனாதி, ஓகே, ஆனால் ஜீவன் எப்படி அனாதியாக இருக்க முடியும்? ஜீவன் எப்படி அனாதியாக இருந்தால் அப்போ அவனுடைய ஆசைகளும் வாசனைகளும் ஏராளமாக அவன் மனசில் பதிர்ந்திருக்குமே, அந்த ஆசைகளும் வாசனை பேரில் அவனுடைய வாழ்க்கை அது வேறு மாதிரி போயிருக்குமே அப்படின்னு யோசிக்கலாம். அதுதான் ஒரு பிறவிக்கும் ஒரு விதமான ஆசைகளை அவன் மேல் நோக்கி கொண்டு வரும்போது நன்மை. இப்போ ஆசைகளின் இன்ப நோக்கத்தின் பேரில் போகும்போது இன்பமான வாழ்க்கையில் போகக்கூடிய சிற்றுயிர்களாகவும் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஜந்துக்களாகவும் உயிர்களாகவும் மட்டுமே தான் மனிதனுடைய பிறப்பு போகும். ஆனால் அவன் நன்மையான பாதையில் நோக்கி போகும்போது தான் அவன் மனிதனாக அவன் பிறப்பெடுத்து, மனிதனாக பிறந்ததனுடைய நோக்கம் நல்ல விஷயங்களை கற்றதன் பெயரில் இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு அவன் அறிவும் நுண்மையும் பெற்றவனாகிறான். அப்படி அறிவும் நுண்மையும் பெற்றவன் பிறக்கவே இல்லை, படைக்கப்படவே இல்லை, அவன் அனாதி. எப்படி இறைவன் அனாதியோ அதுபோல் ஜீவனும் அனாதிங்கிறாங்க. அப்போது இந்த இறைவன் எப்படி அனாதியோ ஜீவன் அனாதினா அப்போது இங்கே பிறக்கிறது எது? இந்த உடம்பு தான். இந்த உடல் தான் பிறந்து சாகுது. உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் பிறக்கிறதும் இல்லை, சாகிறதும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல ஜீவனுக்கு விடுதலை உண்டுன்னு நம்ம குரு சொல்கிறாங்க. அது எங்கே அப்படின்னா, உங்களுடைய இந்த வேதாந்த ஞான கல்விகளை கற்றுக்கொள்ளும் போதே உங்களுடைய லட்சணம் என்ன, நீ யார், நீ எப்படிப்பட்டவன்கிற தன்மையை இந்த வேதாந்தம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படிப்பட்ட கற்ற அறிவை நாம் கொண்டு வாழ 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 இந்த ஜீவனுடைய
மீண்டும் 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 பிறக்கக்கூடிய ஒரு தன்மை நின்று போய்விடுகிறது. அப்படி நிற்கக்கூடிய நிலையைத்தான் குரு நமக்கு ஜீவன் முக்தன் அப்படிங்கிற அடையாளம் காட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஜீவன் முக்தனாக வாழ்கிறதுக்கு நமக்கு இந்த ஞானம் அடிப்படையில் தேவையாக தான் இருக்குது. எடுத்ததும் எல்லாத்துக்கும் ஜீவன் முக்த நிலை வந்துடுமா? எல்லார் மனதிலையும் அந்த ஒரு 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 சுகப்பட்ட அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருமா அப்படின்னா அது கிடையாது. முதல்ல உன் பிறப்பினுடைய காரணம் என்ன, இந்த காரணத்தினுடைய பிரச்சனைகள் எங்கெங்கே ஆணித்தரமாக நாம் அறியாமல் இருக்கிறோங்கிறத கண்டுபிடிக்கும் போது தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்று முதலுமான முடிவு கிடைக்குது. இப்போ இந்த முடிவு தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ உங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குது? ஓ, இதற்கு காரணம் இது, இதற்கு காரணம் இது, இதனுடைய விதி இப்படி தான் வேலை செய்யுது, இறைவன் இப்படிப்பட்டவர், ஜீவன் இப்படிப்பட்டவர்னு இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துடைய மனசுலேயும் ஒரு 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 ஐடியா கிடைச்சிதா? ஒரு திட்டம், ஓ இது இப்படி தான் இருக்க முடியும்னு உங்கள் மனசில் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவாச்சா? இப்போ இந்த தெளிவானதனுடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் என்ன செய்வீங்க? நம் பிறப்புக்கு நாமே காரணம். நம்ம யாரை குற்றம் சொல்ல முடியும்? யாரையும் குற்றம் சொல்ல மாட்டீங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய ஆசைகள் தான் காரணம். இப்போ எனக்கு இந்த ட்ரெஸ் இருக்குதுன்னா, என்றைக்கோ ஒரு நாள் நான் இந்த ட்ரெஸ்ஸை நான் இப்படி கட்டிக்கணுங்கிற பட்ட ஆசை தானே இப்போ நான் இதை கட்டியிருக்கேன். அப்போ இது என் விருப்பத்தால் வந்தது தானே. ஆனால் என் விருப்பத்தால் நான் எடுத்த சாரி, ஐயோ எனக்கு இன்றைக்கி பிடிக்கல, இது வதவதன் இருக்குது, இது கலர் பிடிக்கல, இது கலர் போகுது அப்படின்னா என் விருப்பத்தாலேயே நான் உன்னை செய்து கொண்டு எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால், அப்போது செய்தது நான், பிடிக்கலின்னு சொல்கிறது நான். இப்போ குற்றம் வேறு யாரையுமே நான் சொல்ல முடியாது. இப்போது செய்தது வேறு யாரோ, குற்றம் மட்டும் நான் மற்றவங்கள சொல்கிறேன்னா, இப்போ இந்த மனம் என்ன பண்ணும்? எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை குற்றம் குறை சொல்லியும் இறைவனை போய் குற்றம் குறை சொல்ல முடியாது, அவரை நொந்துக்கு தான் முடியும். ஐயோ கடவுளே தெய்வமே, அப்படி நொந்து கொள்ளக்கூடிய மனம் இல்லாமலும் குற்றம் குறை சொல்லக்கூடிய மனம் இல்லாமலும் எப்பவுமே ஆனந்தமான மனதோடு நாம் இருக்கிறதுக்கும், நல்ல பாதையில் நாம் செல்றதுக்கும், நாம் நன்மையை நோக்கி போகக்கூடிய அந்த வழிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நாமளே காரணமாக இருக்க முடியும். ஏன்னா இது அத்தனைக்கும் காரணம் நான்னா, என்னுடைய நல்லதை நோக்கின பாதைக்கும் நான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு தான் இந்த நாம் இன்றைக்கி எடுத்துக்கொண்டதனுடைய பலசுருதியாக இப்போ நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதனுடைய விஷயங்கள் இல்லை. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. 1-2 கேள்வி இதுக்குள்ளே இருந்தால் நான் பதில் சொல்லிக்கிறேன். அப்புறம் அப்படி கேட்ட கேள்விகள் இல்லைன்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட ஆசைகளுக்கு என்ன காரணம், என் பிறப்புக்கு என்ன காரணம், என் வாழ்க்கை இப்படி இருக்குது என்ன, இது பலதரமான கேள்விகளை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணும். இந்த ஒரு விஷயம் இது இப்படியே உங்களுக்குள்ள சமாதானத்தையும் சாந்தியும் கொடுத்துட போகிறதில்ல, பலவிதமான சிந்தனைகளையும் பலவிதமான கேள்விகளையும் உங்களுக்குள்ளே கொடுக்கும். அப்போ அதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது மட்டும்தான் இதுக்கான முழுமையான பதிலையும் ஒரு விடுதலையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்படி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அடுத்த முறை இந்த சிந்தனையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கேள்வி வருது, உண்மையாகவே நான் என் பிறப்புக்கு நான் காரணம்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எனக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருக்குதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதற்குண்டான கேள்வியை நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் தான் உங்களுடைய மனம் எப்படி மாற்றமாக இருக்குது, இன்பத்தின் நோக்கில் போகுதா, நன்மையின் நோக்கில் போகுதா, என் வாழ்க்கையை நானே தேர்ந்தெடுத்து கொள்வேனுங்கிற அந்த ஃப்ரீவில் அப்படிங்கிற அடிப்படையில் அது போகுதான்ங்கிறது உங்களை நீங்களே சுய தீர்மானம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் மேன்மைப்பட்டு போவீங்க. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய மனதையும் சுயமாக அவன் நிரூபணம் செய்து கொள்கிறானா, இது சரி, இது தவறு, இது இன்பம், இது நல்ல பாதை, நான் நல்ல பாதையில் தான் போவேன், நான் சரியாதில் தான் இருப்பேன்கிறது உன் கையில் இருக்கிற தராசில் தானே இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட நிரூபணத்தை நீ செய்து கொண்டு வாழ்ந்தா ஏன் உன்னால் இந்த பிறவிலே நீ முக்தி அடைய முடியாது, இந்த பிறவிலே நீ மோட்சத்துக்கு போக முடியாது? எல்லாம் உனக்கு இப்போதே சாத்தியமானது. ஆனால் உன்னை நீ நிர்ணயம் செய்து கொள்வதற்கு நீ தயாராகும் போது மட்டும்தான் அந்த சாத்தியமான வாய்ப்புகள் அனைத்தும் முன்னாடி நிற்கிது. இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. இதில் யாருக்காவது கேள்வி இருக்கா? அக்கா உங்களுக்கு ஏதாவது கேள்வி தோணுதா? ஒன்றுமே தோணலையா? அப்போ சொல்லது புரிஞ்சுதா உங்களுக்கு? கொஞ்சம் புரிஞ்சுது. சந்தோஷ், வாமா வாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை. ஏன்னா முதல் முறை கேள்விகள் யாருக்கும் விஸ்குன்னு தோணாது, ஒரு குழப்பந்தான் இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறாங்களே, இது இப்படி இருக்குமா இல்லை இப்படி இருக்காதா அப்படின்னு ஒரு சிறு சிறு குழப்பங்கள் இருக்க தான் செய்யும்.
அப்புறம் போக போக உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் வரும், இது ஏன் இப்படின்னு. அப்போ இந்த கேள்வியை கேளுங்க, இதுக்கு உண்டான பதிலை அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேட்கும்போது இன்னும் இதை பற்றின விரிவான தகவல் நமக்கு கிடைக்கும். அவங்க ஆசை, வாசனம், வாசனைலாம் சொல்கிறாங்க. வாசனைங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? வாசனைங்கிறது நம்மளோட சுபாவம். ஒரு குழந்தைக்கு இயல்பாக, ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு வாசனை என்னென்னு புரிஞ்சுக்க வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா குழந்தையும் ஒரே கிளாஸில் சேர்க்குறாங்க, ப்ரீகேஜியோ எல்கேஜியோ இருக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் சமமாக அவங்க இருக்கிற சாக்லேட்டோ ஸ்வீட்ஸோ ஏதோ கொடுக்குறாங்க. எல்லா குழந்தைங்கிட்டே போய் அந்த தட்டை நீட்டுறாங்க. எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி எடுப்பாங்களா? அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்து எடுத்துருப்பாங்களா, இல்லை அவங்களா இயல்பாக எடுப்பாங்களா? ஒவ்வொருத்தவங்களும் இயல்பாக எடுக்கிறாங்க இல்லையா? அந்த இயல்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுது இல்லைங்களா? அது வாசனைன்னு ஒரு உதாரணம், ஒரு சிறிய அளவில் உதாரணம். அது ஒரு வாசனை. இந்த ஒரு குழந்தை அள்ளி எடுத்துக்கணும்னு ஆசைப்படும். ஏன்னா அதோட வாசனை அப்படி. நமக்குன்னு ஒன்று கிடைக்குது, அது உணவோ ஒரு பொருளோ செல்வமோ கிடைக்கும்போது நிறைய எடுத்து சேகரித்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாசனை. இன்னொன்று இவ்வளோ வேண்டியதில்லை, எனக்கு இப்போ தேவையில்லை, ஒன்று போதும், கொடுக்குறாங்க, ஒன்று எடுத்துக்குவோம், நமக்கு உரிமை இருக்குது எடுத்துக்குவோம், ஒன்று இருக்கிறத போதும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அது ஒரு வாசனை. இன்னொன்று எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, வேண்டாங்க அப்படின்னு சொல்லும். ஏன்னா அது ஒரு வாசனை. இந்த குழந்தை யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நிச்சயம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க பெற்றோர்களோ சூழ்நிலைகளோ அவங்க கற்றுக் கொடுக்கலாங்க. அப்போ தான் ஸ்கூலுக்கே போகிறாங்க, குழந்தைங்களே அப்போ தான் போகிறாங்க. இன்னும் உதாரணம், நீங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களே பார்க்கலாம். ஒரு குழந்தை எல்லா பொருளும் கொடுக்கும், ஒரு குழந்தை கொடுக்காது. இதெல்லாம் எனக்கு வேணும்னு அள்ளி வச்சு பக்கத்தில் சாப்பிட்டுருக்கோம். இது என்ன காரணமாக அந்த குணாதிசயத்துக்கு வருதுன்னா அது பேர் வாசனைன்ட்டு. இது ஒரு வகையான வாசனை. இன்னொன்று பயங்கிற ஒரு வாசனை இருக்கும். அது என்ன பயம் வாசனை? சில பேர் நான் மேல் மாடிந்து எட்டிலாம் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் எனக்கு இதெல்லாம் ஜாலியாக இருக்குங்க, நான் மேலேருந்து பறக்கணும்னு ஆசைப்பட்றேன், இப்படி தொங்கிலாம் பறக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்றேன்னு சொல்கிறது. ரெண்டு பேருமே ஒரே வகுப்பில் அல்லது ஒரே அண்ணன் தம்பியாக, ஒரே வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பியாக கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு இதில் பயம் இருக்குது, இன்னொருத்தருக்கு இதில் பயம் இல்லை. அப்போ அது என்ன காரணம்? அவங்களுக்கே தெரியாமல், என்னன்னு தெரியல, அவன் போகிறான், என்னோட தம்பி தான், அவன் தைரியமாக போகிறான், எனக்கு அப்படி போக முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இயல்பாகவே என் உள்ளே இருந்து அப்படி தோணுது, வேண்டான்னு தோணுது, நான் இங்கேயே நின்று எட்டி பார்த்துக்கிறேனே அப்படின்னு தோன்றேன்னா அது பய வாசனைக்கு ஒரு உதாரணம். இன்னொன்று கோபம், அது ஒரு வாசனையாக இருக்கும். சில பேருக்கு என் உடம்பை பற்றி சொன்னால் எனக்கு சுருன்னு கோபம் வந்துடும். என்னோடய உருவத்தையோ உருவக்கேலியோ என்னோடய நிறத்தையோ அப்படின்னு சொன்னால் என்னமோ தெரியல, அவன் பாருங்க, அவனை இப்படி கிண்டல் பண்ணுங்க, அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்டா இப்படி தானே சொன்னாங்க, ஏன்டா கோவச்சிக்கிறான், அவன் கோச்சிக்கிறான், எனக்கு இது சொன்னால் கோவம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொன்னால் விளையாட்டு அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க, என் உடம்பு தானே நானும் சிரிக்கிறேன், நான் குண்டு தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்குவாங்க. அப்போ இந்த கோபத்துலேயும் வாசனையும் வருது. ஆசையும் ஒரு வாசனை இருக்கும். இப்போ இவ்வளோ விஷயங்களை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு நம்ம இந்த தகவலை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை வருது இல்லையா? ஒரு எதர்ச்சியாக சூழ்நிலை இவர் கூட்டிகிட்டு வந்துட்டோங்கிறது ஒரு வாசனை தான். உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இல்லை என்ன தான் சொல்கிறாங்க, இங்கே திருப்பூரில் தான் நடத்துகிறாங்கன்னு சொல்லி வந்திருக்கிறோம் இல்லையா? எவ்வளோ தகவல் இருக்குது. இன்றைக்கி நிறைய தகவல்கள் இன்றைக்கி நடக்கலாம், டிவி ப்ரோக்ராமில் இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு இது என்னென்னா சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிவார்வம் இருக்குது இல்லைங்களா? அதுவும் ஒரு வாசனை. இது மாதிரி வாசனைகள் இப்படிப்பட்டது. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வாசனை என்ன புரிஞ்சுக்கும். இந்த வாசனை தான் நம்ம ஆசையும் தூண்டுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாசனை இருந்ததுனால இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தோன்னே, இந்த தகவல் பார்த்தோன்னையும் வாசனை ஆசையாக பிறக்குது. வாசனையினால் அது எனக்கு ஆசை தென்படுது. உடனடியாக அதை போய் நான் அடையணுன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல அந்த இடத்துக்கு போகிறோங்கன்னா என்னது, ஒரு சூழ்நிலை தேவைப்படுது. அதே மாதிரி தான் இந்த பிறவியும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு வாசனை இருக்குது. என்ன வாசனை? நான் இசையில் பெரிய ஆளாகணுங்கிற இசை ஆர்வம் எனக்குள்ள ஒரு வாசனையாக இருக்குது. அதை நிறைவேற்றிக்கணுங்கிறது ஒரு எண்ணம் வருதுங்கிறது ஆசையாக இருக்குது. அப்போ வாசனை ஆசை எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரணும். என்ன சூழ்நிலை? இந்த உடம்பு வேணும், நான் இசை கற்றுக்கணும், என் காது கரெக்டாக கேட்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் போய் பிறக்கணும். அந்த குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு கேட்டல் ஞானம், எனக்கு என் மூளை கேட்குறத முழுசாக புரிஞ்சுக்கணும். அந்த ராக ஏற்ற இருக்க சுரங்கு பேதங்களை தெரிஞ்சுக்கணும். 7 சுரங்கள் சொல்கிறாங்க, சாரி கம பதனிசன்ட்டு. அப்போ சானா என்ன, ரீனா என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிற பக்குவம் என் உடம்புக்கு தேவைப்படணும், என் மூளைக்கு தேவைப்படணும், என் மனசுக்கு தேவைப்படணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிற ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு உடம்பு வேணும் இல்லையா? அந்த ஆசையே அப்போ அவனுக்கு ஏற்ற ஒரு பிறவியை கொடுத்துருது. இந்த உடம்பு தான் எனக்கு பாட்டு பாட வசதியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த உடம்பை நான் போய் பூந்துக்க முடியாது. என்னால் போய் அந்த உடம்பை பிறவி எடுத்துக்க முடியாது. அதை யார் கொடுப்பா? என்கிட்ட ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற ஒரு உடம்பு வேற எங்கேயும் இருக்குது. ரெண்டும் தனியாகவே சேர்ந்துக்காது. அப்போ தான் இறைவன் அங்கே வேலை செய்கிறார். இந்த வாசனைக்கும் ஆசைக்கும் ஏற்ற மாதிரி இவனுக்கு இந்த உடம்பு சரியாக இருக்கும். இவனோட ஆசையும் வாசனை இது மாதிரி இருக்கிறதுனால இவனுக்கு இந்த உடம்பு கொடுத்தா அவன் அதை நிறைவேற்றிக்குவான். அவன் அதை கேட்குறான். சரி, கேட்டவொடனே அப்படியே கொடுத்துடலாம்னா நம்ம எல்லாரும்
நமக்கு இப்போ இருக்கிற வாசனை நமக்கு இயல்பாக கொஞ்சம் தெரியல, எனக்கு இதே தான் ஆசையாக இருக்குது, ஆனால் அந்த ஆசை நிறைவேற்றுக்குமே என் உடம்பு முழுசாக ஒத்துழைக்கலையே அப்படின்னு ஒரு காரணமும் நமக்கு தெரியும். அதே மாதிரி சூழ்நிலையும் ஒத்துக்கலையே, நம்ம கேட்டபடி வாழ்க்கை அமையணும், எனக்கு ஆசைப்படி தான் வாழ்க்கை அமையணும்னா இறைவன் அந்த மாதிரி உடம்பு ஏன் கொடுக்கல, அந்த மாதிரி சூழ்நிலை ஏன் கொடுக்கல அப்படின்னா ஆசை வாசனை மட்டும் பத்தாது, நம்ம வாழ்நாளில் செய்த கர்மங்கள் இருக்கு இல்லைங்களா, நம்ம செயல் அதில் வந்து பாவ புண்ணியம் நமக்கு வந்து அதுதான் பணம் என்கேஷ் பண்ணிக்கிறது. இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் சார், ஆசையாக இருக்குது, அவர் தச்சு கொடுக்குறாரு, இறைவனாக கூட இருக்குது வச்சுக்கோ, உதாரணத்துக்கு துணியெல்லாம் வச்சு கொடுத்துட்டாரு, அப்போ அது அப்படியே கொடுக்க மாட்டார். உங்களோட எவ்வளோ இப்போ பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு, சார் 450 ரூபா இருக்குது, 499 ரூபா அந்த துணி என்ன பண்ணுறது, சாரி நீங்கள் நாளைக்கு வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுவார். டிஸ்கவுண்ட் இருந்த ஓகே 450 ரூபாய் கொடுக்குறேன், ஆனால் இதெல்லாம் நான் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வச்சு தர மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்னா சரி ஓகே அப்படின்றாங்க. அந்த மாதிரி சில பேர் எனக்கு அந்த குடும்பத்தில் பிறவி கிடச்சிருச்சு, ஓகே எனக்கு வாசனைக்கு ஏற்ற மாதிரி உடம்பு கொடுக்குறீங்க, சங்கீதத்தை கற்றுக்கிற மாதிரி, ஆனால் சில வந்து புண்ணியம் பற்றாக்குறை என்ன ஏழ்மையாக இருப்பாங்கப்பா சின்ன வயசில், ஓகேவா வந்துட்டு சரிங்க சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்படி ஒரு குடும்பம் நமக்கு அமையுது. நம்ம நினைப்போம் நமக்கு ஆர்வம் இருக்குது, திறமை இருக்குது, இந்த எல்லாம் செய்யக்கூடிய துடிப்பு எல்லாமே இருக்குது, அப்பா அம்மா கூட கொடுத்துருக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் செல்வம் இருந்தால் நான் இன்னும் பெருசாக ஆளாயிருப்பேனே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. ஏன் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறையோடு நம்ம வந்திருப்போம், நம்ம தான் அந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணுவோம், அது இல்லைன்னா பரவாயில்லைங்க சார் நான் இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ இப்போ உங்களுக்கு இப்போ இறைவனோட வேலை என்ன, நமக்கு பிறவி காரணங்கிறது ஒரு உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா. இதை வச்சு இந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம், கேள்வி கேட்கலாலும் பரவாயில்ல, இதெல்லாம் உங்களுக்கு யோசனை வரும். அந்த இறைவன் கொடுக்குறது வந்து தர்மமாக தான் இருக்கும். அதை என்ன தர்மம், பாவ புண்ணியங்கிற தர்மம், அடிப்படை தர்மம். இவர் இந்த புண்ணியம் செய்திருக்கிறாரு, நான் வந்து கல்விக்காக ஒரு புண்ணியம், இப்போ இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க, இது கல்வி தான் கொடுக்குது, இங்கே அறியாமை நீக்கக்கூடிய அறிவை கொடுக்குது, இது ஒரு கல்விக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு யாராவது நம்ம பணம் என்ன வாங்கினாலும் ஒன்றும் வாங்கலை, இந்த இடத்த தாராளமாக பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செயலுக்கு ஒரு பலன் இருக்கணும் இல்லையா. விஞ்ஞானத்தில் சொல்ல ஒவ்வொரு செயலுக்கும் பொருத்தமான விளைவு ஏற்படும். இந்த செயலுக்கு அவர் பொருத்தமான விளைவு என்னவாக இருக்கும், 2 விதமான விளைவு, திருஷ்டம் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச விளைவு நம்ம போகும்போது எல்லாத்துக்கும் அவர் நன்றி சொல்லிட்டு போவோம், அவர் சந்தோஷப்பட்டுக்குவார், அல்லது வந்து அது பொருட்படுத்தாமலும் இருப்பார், அது அவருடைய விஷயம். இன்னொன்று அதிர்ஷ்ட பலன் இருக்கும், நம்மளோட மனசால் நம்ம நிறைய பலன் அடைஞ்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பலனோட அவருக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும். திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியுது, அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாது, எப்படி வெளிப்படுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் எப்படி வெளிப்படுங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. எப்படி அவர் கல்விக்காக உதவி செய்திருக்கிறார், அவருக்கு அந்த பலன் அடுத்த பிறவிலையோ அல்லது இந்த பிறவிலையோ ஏதோ ஒரு சமயத்தில் அறிவு பெறுவதற்கு அவர் புண்ணிய பலத்தை கொடுக்கும். அதுக்குண்டான குரு கரெக்டான, அவர் நேரடியாக குருவை வந்து அவர் போய் தேடும்போது அவர் கண்டுபிடிக்க முடியும், அவர் சொல்லித்தரது எளிமையாக புரியும். வீட்டில் அந்த சூழ்நிலை நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கு அப்பா ஏதோ படிக்கிறாங்க, கிளாஸ் போகிறாங்க, அப்பாவுக்கு எதை ஹெல்ப் பண்ணலான்னு அவங்களாம் உதவி செய்வாங்க. அப்போ கல்விக்கு உதவி செய்கிற செயல் அதோட பலன் நமக்கு அறிவு பெறதுக்கு புண்ணியமாக நமக்கு கிடைக்கிது. அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் நான் பெரிய மேதாவியாக விஞ்ஞானியாக ஆகணும்னா இறைவன் அந்த மாதிரி ஒரு உடலையும் அந்த மாதிரி ஒரு ஊரையும் அவர் தேர்ந்தெடுத்து கொடுப்பார். அப்போ அது தர்ம அடிப்படையில் தான், அதுதான் தர்மம் அப்படிங்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படி ஸ்மெல், ஆமாம், அது வாசனை, அதோட உதாரணம் தான். இப்போ வந்து ஒரு பொருள் இருந்தால் தான் வாசனை தரும்னு இல்லைங்களா. பெருங்காய டப்பாவில் பெருங்காயம் இல்லைனாலும் வாசனை தரும், பெருங்காய வாசனை அடிக்குதுங்க எங்கே காமிங்கன்னா இல்லையே, அது எப்படி இல்லாத வாசனை வரும் அப்படின்னா அது ஒரு கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் இருக்குது, ஆனால் பார்க்க முடியல இல்லைங்களா. என்கிட்ட வாசனை இருக்குது ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் இருக்குது, அதுதான் வாசனைக்கு. அது உதாரணம், அது நல்ல உதாரணம் தான், பெருங்காயம் வாசனை நமக்கு சொன்னதும் வாசனைங்கிறது நல்லா தான் இருக்குது தெரியுது. ஆமாம், அப்போ ஒரு வாசனைங்கிற ஒரு சொல்லுக்கு இவ்வளோ நேரம் நம்ம பேச வேண்டியது இருக்கு இல்லைங்களா. அதனால் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை தெரிஞ்சுக்க இனி அடுத்தடுத்த வகுப்பில் கேட்கும்போது ரொம்ப சுலபமாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், நிறைய அறியாமைகள் நீங்கிக்கிட்டே இருக்கும். அறிவு நம்மகிட்ட இருக்குது, அறியாமை விட்டு நீங்கிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல வெளிச்சம் போட்டாச்சு. இப்போ அவங்களுக்கு வாசனைங்கிற இடத்துல ஒரு வெளிச்சத்தை லைட்டை கொடுத்துட்டோம், வெளிச்சத்தை வராது. அப்போ நீங்கள் அப்போ இனிமேல் இந்த வாசனை பற்றின அடிப்படை அறிவு தெரிஞ்சிருச்சுல, இதனால் என்ன பலன்? அப்போ ஒரு குழந்தையை பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கோச்சிக்குவீங்களா? அந்த கோபத்துக்கு உண்டான காரணம் அவனோட வாசனை. அவன் முன்பிறவியில் ஏதோ ஒரு அவமானமோ பட்ட வாசனை இப்போ வெளிப்படுது, அதனால் நம்ம கோச்சிக்க வேண்டாம். அதை திருத்துறதுக்கோ அவனுக்கு வழிகாட்டுறதுக்கோ முடிஞ்சால் அதை செய்வோம், இல்லாட்டி நம்ம வந்து புண்படாமல் நம்ம நடந்துக்குவோம் அப்படின்னு இந்த அறிவோட பலன் உங்கள் சுற்றுச்சூழல் அதை பயன்படுத்தும். முதல்ல கோச்சிக்கிட்டாங்க, இப்போ என்ன அப்படியே விட்டுட்டாங்க, அதை விட அவனோட வாசனை அவனு வேணுட்டா பண்ணுறான், அவனுக்கு அந்த பயம் வந்துடுது, அந்த செயலை தடுக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணுறான். கோவம் வந்துடுது, அவனை குழந்தை தானே தெரியாமல் அப்படி பேசிட்டான். அப்போ அந்த கோவத்தை நீக்கிறதுக்கு அறியாமையினால் அவன் கோவம் வருது அந்த ஏதோ புரிஜன் வாசனையில். அப்போ அவனுக்கு ஒரு சரியான அறிவை கொடுத்து அதுவும் அந்த பழக்கத்தில் மாற்றப்படும். அது வந்து இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அறிவில் ஏற்றுக்குவோம், நம்ம கரெக்டாக தான் சொல்கிறேன், கான்செப்ட்லாம் ஓகே.
ஆனால் நீங்கள் சொன்னோன்னே என் வாசனை எனக்கு ஒரு கோவம் வருது இல்லையா, ஒரு வாசனை, எனக்கு இது விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் என்னால் உடனே மாற்றிக்க முடியல, டக்குன்னு நேற்று தான் இந்த விஷயத்தை கேட்டோம், இன்றைக்கி டக்குன்னு கோவப்பட்டுட்டோமே, அறிவு வந்துருச்சு ஆனால் செயல்படுத்த முடியலையே அப்படின்ட்டு இருக்கோம். அப்போ வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகணும். மனம்ல புத்தின்னு ஒன்று இருக்குது. மனசுங்கிறது ஒன்று, புத்திங்கிறது ஒன்று. புத்தி வந்து சொன்ன கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கும், சொல்கிற அறிவெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும், சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டு. மனம் வந்து என்ன பண்ணுவோம், அது என்ன பழக்கமோ அதை அப்படியே செய்துட்ருக்கோம். நான் எனக்கு அந்த சொன்னால் எனக்கு கோவம் வருங்கிறது ஒரு பழக்கப்படுத்திட்டோம் குழந்தையிலேயே, அதாவது நம்ம பழகிக்கிட்டோம். அப்போ பழக்கத்தை என்ன பண்ணுறது, இன்னொரு பழக்கத்தால் மாற்றணும். அப்போ மனசுக்கு வந்து பழக்கப்படுத்தணும், புத்திக்கு புகட்டணும்னு சொல்லுவாங்க. புத்தி வந்து புரிஞ்சுக்கும், எல்லா விஷயம் எனக்கு தெரியுதுங்க, ஆனால் என்னால் செயல் தான் படுத்த முடியலன்னா செயல்படுத்துறதுக்கு மனங்கிற ஒரு உதவி வேணும், அவர் கருவி டிரைவர் வேணும். அவர் பழக்க தோசையில் இந்த பக்கமே போகும், ரைட் சைட்லேயே போகும், இல்லைங்க அப்படின்னு நிப்பாட்டி அதை வேறு வழியாக நம்ம பழக்கப்படுத்தணும். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கோபம் அல்லது பயம் அல்லது பொறாமைங்கிற ஒரு உணர்வு வருது, பழக்க தோசை எனக்கு வந்துடுது, இந்த பழக்கத்தை நான் எப்படி மாற்றுறது, பொறாமப்படக்கூடாதுங்கிற அறிவு என்கிட்ட வந்துருச்சு. நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் பொறாமப்படக்கூடாது. அவங்கவுங்க புண்ணியத்தில் வந்து இந்த உலகம் பிறக்கிறாங்க, சொத்து சேர்த்துக்கிறாங்க, புகழ் சேர்த்துக்கிறாங்க, பதவி சேர்த்துக்கிறாங்க, நிம்மதியாக வாழ்கிறாங்க, சந்தோஷமாக கூட இருக்கிறாங்க, அதுவே நமக்கு பொறாமல் வருது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிற இன்னொரு பழக்கத்தை அதை ஏற்படுத்தி வைக்கணும். ஒரு பழக்கத்துக்கு மாற்று பழக்கம் கொண்டு வந்தால் தான் அது வந்து நம்ம அது அந்த பழைய அசுப பழக்கத்தை வந்து நம்ம மட்டுப்படுத்த முடியும். இப்போ ஒருத்தர் மேலே பொறாமல் வருதுன்னா ஃபஸ்ட்டு கற்பனையில் அவர் புகழ்கிற மாதிரி நம்ம பேசிடணும், பாராட்டணும் அவரை. சரி ஓகே, நம்ம பொறாமல் எழுந்துருச்சு, நமக்கு தெரியுது, அறிவுக்கு தெரியுது மனசுக்கு பொறாமல் வந்துருச்சுன்ட்டு இம்மீடியட்டாக என்ன பண்ணுறோம், அவரை பாராட்டணும். என்னதான் இருந்தாலும் அவர் தகுதிக்கு அவர் கிடைக்க வேண்டியது, இன்னும் அதிகமாகவே அது கிடைக்கணும், அடுத்த நேராக பார்த்து அவர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு மனசை வந்து செய்ய வச்சிடணும். பிடிக்காமலே செய்வன் தான், ஆனால் மனசு திரும்ப திரும்ப பழக்கம் வந்து புது பழக்கத்துக்கு மெதுவாக மாறும். அப்போ அந்த பிரச்சனை நமக்கு ஓஞ்சுது. அவரை பார்த்தா நமக்கு அப்பயே முதல்லலாம் ஒரு பொறாமையோ ஒரு எரிச்சலோ வரலாம். இப்போ வந்து ஒரு புன்முறுவலோட சந்தோஷமாக பார்த்துட்டு, ஒரு எப்படி பெரியவங்களோ ஒரு சான்றோர்கள் நம்மளை பார்த்து ஒரு எவ்வளோ பெரிய ஆளானாலும் அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி நமக்கு வந்து அப்படி தான் தோணும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தோணும். அப்போ நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், இந்த ஒரு பிரச்சனைனால ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுவோம், அதை அவனை பீட் பண்ணுறதுக்கு நம்ம செயல்களை செய்வோம், அது கர்மங்கள் தருவோம். நான் அவனை விட பெரிய ஆளாக காட்டுறதுக்கு நான் ஒரு கர்மத்தை செய்வேன், அது அவங்கள மட்டம் தட்டுறதுக்கு ஒரு செயலை செய்வோம், இப்படியே போய்கிட்டே இருக்கும். என்ன பாவனை, ஆமாம், பிரதிபக்ஷ பாவனை, ஒன்றுக்கு ஆல்டர்னேட் பாவனை. பழக்கத்துக்கு மட்டும் மாற்று பழக்கத்தை வைக்கணும். இந்த பழக்கத்தை நிப்பாட்டுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பிறகு வேறு பழக்கத்தை வைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பழக்கம் வளரும்போது அதே நேரத்தில் அந்த செயல் செய்யும்போது வேறு பழக்கத்தை வந்து கொண்டு வந்துச்சுன்னா அது மட்டுப்படுத்தணும், இந்த பழக்கம் பெருசாக வந்துடும் அப்படின்னு வருது. இப்போ வாசனை, ஆசை, இந்த பழக்க வழக்கங்கள், கர்ம விதி இதெல்லாம் இதில் வந்துடும். இப்போ இந்த டாபிக் இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். மனித உடம்புடைய பிறப்புக்கு குணத்தையும் உடம்பையும் அந்த மிருகம் கீழான அந்த படைப்புக்கு என்ன காரணம்? ஆமாம், மனித உடம்பும் மிருக உடம்பும் தாவரங்களும் எல்லாமே உடம்புன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா. பிறக்கிறது வந்து உடம்பு இல்லை, பிறக்கிறது தான் உடம்பே, பிறக்காதவன் ஜீவன் இருக்கிறான். அந்த ஜீவனுக்கு தான் அந்த வாசனை இருக்குது. அந்த உள்ளம்னு சொல்லக்கூறோம், ஜீவன் சொன்னால் குழப்பமாக இருக்கலாம், பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். உள்ளம், இந்த உள்ளத்துக்கு தான் வாசனை. அந்த உள்ளம் தான் ஒரு மனித உடம்புக்குள்ளே உள்ள குழந்தையாக போகும்போது அந்த ஆசையெல்லாம் வெளிப்படுது. இந்த உடம்புக்குள்ளே வந்தோடனே எனக்கு பழைய ஆசையெல்லாம் வருது. அதே உள்ளம் சில அதுக்கேற்ற ஆசை வேறு மாதிரி இருக்கும். எந்நேரமும் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மனித உடம்பு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு. அப்போ இறைவன் என்ன சொல்ல, எந்நேரம் திங்கிற மிருகம் இது, அந்த உடம்பை போதுக்கோ, அது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், எவ்வளோ கிட்ட உடம்புகள் வந்து அதெல்லாம் உடம்புகளாக இருக்குது, வெறும் துணிகள் தான். டிசைனாக இருக்குது. யாருக்கு எந்தெந்த ஃபிட்டிங் பிடிச்சிருக்கு, ஸ்டைல் பிடிச்சிருக்கு, கலர் பிடிச்சிருக்குன்னா ஏகப்பட்ட உடம்பு இருக்குது. அந்த உடம்பை போயிட்டு அனுபவிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். அப்போ அதெல்லாம் உடம்புகள் தான், வெறும் உடம்புகள் தான். அதில் ஜீவர்களும் உள்ளங்களும் வாழும், வாசனை ஆசைக்கு ஏற்ற மாதிரி வாழும். பறக்கணும்னு ஒரு மனிதனுக்கு ஆசை, இந்த உடம்பை வச்சுட்டு இவ்வளோ ஃப்ளைட் காசுலாம் கொடுத்து போக முடியாதுன்னா சரி கொஞ்ச காலம் வந்து பறவைகள் உடம்பில் வந்து அந்த உள்ளம் போய் வாழ்ந்துட்டு இருக்கும். அது எத்தனை நாள் இருக்குது, 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் தான். அந்த ஆசையை நிறைவேற்றிக்கும், அந்த உடம்பு இருந்ததுனால அந்த ஆசையை நிறைவேற்றிக்குச்சு. அப்புறம் இன்னொரு ஆசை, தண்ணியிலேயே இருக்கணும் அப்படின்னா நீர் யானையாவோ இல்லாட்டி மீனோ ஆமையாவோ நீர்லேயும் இருக்கணும், நிலத்துலேயும் இருக்கணும்னா அந்த உடம்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லா மிருகங்களையும் இந்த உள்ளம் இருக்குன்னா இருக்காது. அது வந்து நிறைய உடம்புகள் உள்ளங்கள் இல்லாத உயிரின அந்த ஜீவன் சொல்லக்கூடிய உள்ளம் இல்லாமலே வந்து உடம்புகள் இருக்கும். உள்ளன்னு சொல்லக்கூடிய ஜீவர்களும் உள்ளே போய் வாழ்ந்துட்டு அதை அடுத்தடுத்த பிறவிக்கு கூட மாறிக்குவாங்க. கோழியாக இருக்கிறவங்க கோழியாக கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் 21 நாளாக 41 நாள் இருந்துட்டு அடுத்த கோழியாக போய்க்குவாங்க. அந்த மாதிரி உடம்புகளுக்கு காரணம் அதுதாங்க சார். பிறக்கிறது உள்ளம்னு சொல்லக்கூடிய ஜீவர்கள். இந்த உடம்புகள்லாம் அதெல்லாம் வீடு, நிறைய வீடுகள் அவர் கட்டி வச்சிருக்கிறாரு. அவங்கவுங்க வாசனைக்கு ஏற்ற வீடு இருக்கும். எந்நேரம் பயங்கரம் உழைக்கணும், வீர தீர செய்யணும்னா அந்த மாதிரி ஒரு உடம்பை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்க வைக்கணும். உடம்பு பலசாலியான குடும்பத்தில் பிறக்க வைக்கணும்.
இல்லை வெறும் அறிவு தான் எனக்கு முழு நேரம் கல்வி தான் எனக்கு வேணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதா அப்படின்னு ஒரு வாசனை எதுனா அந்த மாதிரி உடம்புல போத்துக்கணும். அதே மாதிரி தான் மிருக வாழ்க்கையும் சில துன்பங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் பேசாமல் இந்த கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் கழிச்சு விட்டுறேன், 6 மாதம் சாப்பிடணும், 6 மாதம் பட்டினியாக தான் கிடைக்கிறேன்னா ஏதோ அனாகொண்டா இது மலைப்பாம்பில் போயிட்டு அந்த உடம்புல போய் இருந்துகிட்டே வந்துக்க வேண்டியது தான். அதே வந்து ஈஸ்வரன் நமக்கு வந்து அந்த உடம்பை கூட்டு வைக்கிறார் அவர். உங்கள் மறுபிறப்பு பிறப்பு வேண்டான்னு ஒரு ஆசை இருக்குதுன்னா அந்த ஆசையை நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்கும். ஆசை இப்போ வந்து பிறவிக்கு காரணம் ஆசைனா பிறவி வேண்டாங்கிறது அந்த ஆசையை விடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ எனக்கு பிறவியே வேண்டான்னா அவன் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க இல்லையா? இல்லாட்டி எனக்கு உங்கள் வாசனை தான் அதை தீர்மானிக்குது எப்படிப்பட்ட ஆசை இருக்கணும்னா. அப்போ உங்களுக்கு இப்போ அந்த கேள்வி எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, எனக்கு ஆசை வருது ஆனால் நல்ல ஆசையாக போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ வந்து 2 விதமான ஆசை என்கிட்ட வெளிப்படுதுன்னு அர்த்தம். கெட்ட ஆசையும் வருது, நல்ல ஆசையும் வருது. அப்போ கெட்ட ஆசைங்க நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா சுகவழி ஆசைன்னு, சுகவழிக்குண்டான ஆசைன்னு பார்த்துக்குவோம். இன்னொன்று எதிர்பார்க்குறீங்க இல்லையா, நன்மையாக இருக்குன்னு, அது வந்து நன்மை வழி ஆசைன்னு வச்சுக்குவோம். சுகவழி ஆசை, நன்மை வழி ஆசைன்னு 2 இருக்குது. அப்போ ஒரு செயல் செய்யும்போதே இது எனக்கு சுகம்தான் தரும் அப்படின்னா அந்த ஆசையை வந்து நமக்கு கஷ்டமான ஒரு பிறவியை தான் கொண்டு போய் சேர்க்கும். அது துன்ப வழிக்கு தான் கொடுக்கும். நீங்கள் எதெல்லாம் சுகம் தருதோ அது நிச்சயம் துன்பத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் எதெல்லாம் நன்மை தருதோ அது அந்த ஆசையோ அந்த செயல்படுத்தும் போதோ கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஆனால் நிச்சயம் அது வந்து இன்பமாக தான் கொண்டு போகும். இது சீக்கிரம் எந்திரிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எந்திரிச்சு பழவனுக்கு அந்த நன்மை, அது ஆனால் அது வந்து பெரிய பின்னாடி ஆனந்தத்தை அவனுக்கு கொடுக்கும். ஆனால் லேட்டாக எந்திரிக்கிறது நல்லா சுகமாக இருக்கும். ஆனால் வந்து இவ்வளோ லேட்டாக எந்திரிச்சா எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும், படிக்க முடியும், கற்றுக்க முடியும், வேலை செய்ய முடியும், மற்றவங்களுக்கு எப்படி உபத்திரமாக தான் இருப்போங்கிறது அந்த சுகம் அவனுக்கு வந்து பின்னாடி துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு ஒரு ஆசை வருதுன்னா அது சுகவழி ஆசையாக நல்வழி ஆசையான்னு நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு நல்வழி ஆசை போயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் ஒரு டீ பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த தலைப்பில் யார் குரு அப்படிங்கிற தலைப்பில் ஸ்ரீமான் நிர்மல் கணேஷ் சார் அவர்கள் பேசுவார்.